ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல செவன்த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரி, செவன்த் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற 2 cluster மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 2 7 5 அண்ட் பின்ற 2 cluster மேட்ரிக்ஸ் -1 -3 5 2. நம்ம என்ன வெரிஃபை பண்ணனா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ எல்ஹெச்எஸ் கிவன்ஸ் நம்ம என்ன கிவன் இருக்கோ அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். கிவன், ஸோ கிவன் வந்து ஏன்றது ஒரு 2 cluster மேட்ரிக்ஸ் 3 2 அண்ட் 7 5. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா -1 -3 5 2. ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி த ஹோல் இன்வர்ஸ், சாரி, ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னா நமக்கு என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி மல்டிப்ளை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏக்கு பதிலாக ஏபி போட்டிருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மல்டிப்ளை பை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்னு போடுவோம். கரெக்டுங்களா? பட் நம்மளுக்கு ஏக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குன்னா ஏபின்னு இருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே ரிப்ளேஸ் பண்ணி ஏக்கு பதிலாக ஏபியை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட், தென் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு ஏபிக்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஏ டைம்ஸ் பியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஏபி ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 2 7 5. ஓகேங்களா? அண்ட் பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 -3 அண்ட் 5 2. ஓகேங்களா? சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை உங்களுக்கு தெரியும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா ரோ இன்ட்டு காலம். ஸோ இந்த ரோ ஃபர்ஸ்ட் இந்த காலம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணீங்கன்னா 3 × -1 -3 அண்ட் 2 × 5 +10. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 × -3 -9 அண்ட் +2 × +2 வந்து +4. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 7 × -1 -7 அண்ட் 5 × 5 +25. ஓகேங்களா? தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 × -3 -21 அண்ட் +5 × 10, சாரி 5 × 2 +10. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -3 + 10 வேல்யூ 7 அண்ட் -9 + 4 வேல்யூ -5 அண்ட் -7 + 25. ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து என்ன வரும் உங்களுக்கு 18. ஓகேங்களா? ஓகே, தென் -21 + 10 வேல்யூ -11. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஏபி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஏபின்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 7 - 5 18 - 11 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஏபி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 - 5 18 அண்ட் -11. ஓகேங்களா? இதுதான் இப்போ என்னோட டிட்டர்மினன்ட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 7 × -11 -77 தென் -18 × -5. ஓகேங்களா? இப்போ 18 × -5 என்ன வரும் 90, அதாவது -90. 18 × -5 -90. ஓகேங்களா? ஓகே, ஓகே, இப்போ என்ன வந்திருக்குன்னா -77 -90 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா -77 - × +, ஸோ -77 + 90. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 13 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏபிக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏபிக்கு அட்ஜாயின்ட் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. ஸோ உங்களுக்கு நான் 2 + 2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இருக்குங்களா? என்ன பண்ணணும்னா இந்த எலிமெண்ட்டையும் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ -11 வந்து இங்க போயிடும், 7 வந்து -11 பிளேஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த எலிமெண்ட்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணும். அதாவது இங்க +18 இருக்கு, ஸோ -18 அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா -5 இருக்கு, ஸோ +5. ஸோ இதுதான் இப்போ என்னோட அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னா என்னது, 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஸோ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி, நம்மளோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன கிடைச்சுன்னா 13 கிடைச்சிருக்கு. ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ இது வந்து என்ன பண்ணா அர்ஜென்ட் ஆஃப் ஏபி கூட மல்டிப்ளை பண்ணலாம். அர்ஜென்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்னது? நமக்கு அர்ஜென்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து -11, 5, -18 அண்ட் 7. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் இப்போ என்னோட ஏபி நியூஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ண முடியாம பாருங்க. 1/13 உள்ள டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. 13 வந்து எதையுமே டிவைட் பண்ணாது. ஸோ 13 வெளியே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ என்னோட ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்எஸ் என்ன கொடுத்துருங்க? பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஓகே, நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ் நம்ம என்ன பண்ணோம்னா பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்ம் என்னன்னு. அதே மாதிரி தான் இப்போ பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் அர்ஜென்ட் ஆஃப் பியும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு பி இன்வெர்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் அர்ஜென்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். தென் இந்த பி இன்வெர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வெர்ஸை ஃபைண்ட் பண்ணணும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஓகே. ஏ வந்து நம்மளுக்கு என்னது? 3275. ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நான் டிட்டர்மினன்ட் போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3275. ஓகேங்களா? ஓகே. இப்போ 3 × 5 என்ன வரும்? 15. தென் மைனஸ் 7 2s are 14. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 1. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 1 கிடைச்சிருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட் ஆஃப் ஏ போட்டோம் அப்படின்னா அர்ஜென்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது? உங்களுக்கு 2 + 2 அர்ஜென்ட் போட தெரியும். என்ன பண்ணா இந்த ரெண்டு பிளேஸ்க்கு வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணும். ஸோ 5 3. அதே மாதிரி இந்த ரெண்டு பிளேஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இது பார்த்தா ரெண்டுமே ப்ளஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே சைன் சேஞ்ச் பண்ணோம். -7 -2. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதுதான் என்னோட அர்ஜென்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A times adjoint of A. ஓகேங்களா? தென் இப்போ 1/determinant of A னா 1/1 into 5 - 2 -7 3. ஓகேங்களா? இப்போ 1/1 வந்து 1 தான். ஸோ 1 into எனி மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 5 - 2 -7 3. ஓகேங்களா? இப்போ இதான் என்னோட ஏ இன்வெர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அட்ஜாயின்ட் பி கண்டுபிடிச்சு தென் அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னோட பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 -3 5 and 2. ஓகேங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா -1 -3 and 5 and 2. ஓகேங்களா? இப்போ வந்து டிட்டர்மினன்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். -1 × 2 -2. தென் -5 × -3. 5 × -3 வந்து -15. ஓகேங்களா? ஸோ -2 minus into minus plus. ஸோ +50. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 13. ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 13. இப்போ எனக்கு அட்ஜாயின்ட் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அட்ஜாயின்ட் பி கெஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? நம்ம 2 + 2க்கு இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2 - 1. ஓகேங்களா? தென் வந்து இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் வந்து சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா +5 இருந்து -5 ஆகிடும். -3 இருந்து +3 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 2 3 -5 -5 இதான் என்னோட அட்ஜாயின்ட் பி. தென் பி இன்வெர்ஸ்ல இப்போ டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயின்ட் பி. ஓகேங்களா? ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து என்னது? 1/13. ஓகே, இன்டூ 2 3 -5 -1. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இப்போ என்னோட பி இன்வெர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பி இன்வெர்ஸா இருக்கு, ஏ இன்வெர்ஸா இருக்கு. பட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பி இன்வெர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் எழுதணும். ஸோ பி இன்வெர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் வந்து 1/13 2 3 -5 -1. இது பி இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5
-2 -7 3 இதுதான் என்னோட A இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ 1/13 first row into first column. So first row into first column na 2 times 5 10 and 3 into -7 21. ஓகேங்களா? Then first row second column 2 into -2 -4 3 into 3 +9. ஓகேங்களா? Then second row first column -5 into 5 -25 and -1 into -7 +7. Okay? Then second row second column -5 into -10 10 and -1 into 3 -3. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/13 10 - 21 வந்து -11 அண்ட் -4 +9 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அண்ட் -25 +7 வந்து பார்த்தீங்கன்னா -18. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 10 - 3 10 - 3 வேல்யூ 7. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னோட B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/13 டைம்ஸ் -11 5 -18 7. ஸோ இது எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணா AB த ஹோல் இன்வர்ஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரையும் இந்த B இன்வர்ஸ் டைம்ஸ் A இன்வர்ஸ் ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, AB கொடுத்துட்டு தென் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின் காட்டிருப்பாங்க, AB கொடுத்துட்டாங்க அண்ட் நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து இதை சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ AB த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஒரு ஆன்சர் வந்தது. அந்த ஆன்சரும் B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் பண்ற ஆன்சரும் சேமா இருக்கு. ஸோ AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ், அதாவது LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். வேற எதாவது. ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல் லிங்கை கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே நான் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.